ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன் அண்ட் அரௌண்டில் இருக்கிற நீங்கள் சர்வீஸ் சென்டர் தேடுறீங்க, ஒரு ஒர்க் ஷாப் தேடுறீங்க, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தேடுறீங்க அப்படின்னா, ஒரு டிங்கரிங் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, இல்லை பெயிண்டிங் பண்ண நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான பதிவு தான். இந்த ஒர்க் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாம்பாளையம் டு கவுண்டம்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குதுங்க. இந்த அட்ரஸோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ நம்ம கார் இது சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல கார் இங்கே உள்ளே நின்றுருந்தது. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆக்சிடென்ட் கார், அவங்க ஆக்சிடென்ட் காரையும் பார்க்குறாங்க. ஜென்ரல் சர்வீஸ், இன்ஜின் ஒர்க்கு, ஹெட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மல்டி பிராண்ட் கார்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது நீங்களே பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாட்டா, மாருதி, ஹூண்டாய் எல்லா காருமே இருக்கும். ஃபோர்டு எல்லாமே இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்டு ஒரு ஃபீகோ ஒரு கார் இருந்தது. உள்ள ஹெட்டு ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ்க்காக இருந்தது. அதை போல் நான் பார்க்குற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட் சர்வீஸ் தான் ஹெட் சர்வீஸ்க்காக தான் போயிருந்தது. ஸோ இது ஒரு பஜேரோ ஸ்போர்ட் காரு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா காருமே இங்கே இருந்தது. ஸோ என்னோடய காரும் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ நான் எல்லாமே ஆயில் ரிலேட்டட் அந்த என்னென்ன ஸ்பேர்ஸ் மாற்றணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ என்னோடய இன்னொரு வீடியோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபியட் புண்டோ பார்த்திங்கன்னா இதுவும் இன்ஜின் வேலைக்கு தான் இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க கடைக்கு பக்கத்துலேயே இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ண வரீங்க, உங்களுக்கு ஒரு பாடியில் ஒர்க் பண்ணணும், அதே சில பார்ட்ஸ் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட இது பக்கத்துலேயே அவங்களோட கரேஜ் இருக்குது. அதுதான் இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிங்கரிங் பண்ணுற ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே டிங்கரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவங்களோட பெயிண்டிங் பூத்து ப்ளஸ் பாலிஷிங் எல்லாமே இங்கே டீட்டெயிலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோட கார் வந்து டீட்டெயிலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாலிஷு. அது போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெயிண்டிங் டச்சப் பண்ணி நிற்கிது. இந்த ஷிஃப்ட் கார் ஃபுல் பெயிண்டிங்காக நிற்கிது. இந்த SX4 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டு ரெடியாக இருந்தது. ஸோ பாருங்கள் பாலிஷ் போட்ட இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் டீட்டெயில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கத்தில் அவங்க பாலிஷ் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம இந்த வீடியோ கவரேஜ் பண்ணும் போது. ஸோ நம்ம கார் சர்வீஸ் விட்டுட்டு இந்த மீன் டைம் வந்து நம்ம இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸு, இந்த கடையில் என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 30 years ஆல்மோஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த் கோயம்புத்தூர் பக்கத்தில் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்காங்க. அப்புறம் கவுண்டம்பாளையத்தில் இருந்திருக்காங்க. இப்போ இந்த நல்லாம்பாளையம் டு கவுண்டம்பாளையம் ரோட்டில் இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு ரீசெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டான அமௌண்ட் வாங்கினாங்க. ரொம்பவே சென்னையில் வாங்குற மாதிரியே இருந்தது. நான் சென்னையில் தான் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதை மாதிரியே அமௌண்ட் வாங்கினாங்க. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சர்வீஸ் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் 1 week ஆச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எனக்கு ரொம்ப நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 1 week கழித்து தான் நான் மக்களே இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 week ட்ரைவ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிரர் ஃபினிஷ் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. பாலிஷிங் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாலிஷிங் டீட்டெயில்ஸ், பெயிண்டிங் டீட்டெயில்ஸு, உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, சர்வீஸ்க்கு என்ன பண்ணணுமோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெயிண்டிங்காக நிற்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேனலுமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழே ரன்னிங் போர்டெலாம் த்ரூ பிடிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக சென்னை வண்டின்றதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரூ பிடிச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டி பார்த்தேன். இந்த வண்டி உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கடைசியில் இந்த வீடியோவில் கடைசியிலே நான் காமிக்கிறேன் வண்டியோட இது ஒரு கேரவேன் மாதிரி உள்ளே ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. பழைய டொயோட்டோ வண்டி இது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஃபா செட்டு, டிவி, உள்ள ஃப்ரிட்ஜு, மேலே ஸ்பீக்கர் செட்ஸு, மேலே ரூஃப் எல்லாமே லைட்னிங் வேறு மாதிரி, விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது, ஒரு வீடு மாதிரி. ஸோ ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கேரவன் சேல்ஸ்க்காக ஒரு கடையிலேருந்து வந்திருக்கு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பீக்கர்ஸு பார்த்திங்கன்னா ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரிட்ஜு, சுற்றி ஒரு சோஃபா, ஸ்பீக்கர், டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடி ஒர்க்காக வந்திருந்தது. நிறைய இடத்துல ரெஸ்ட் இருந்தது. டிவி. ஸோ ஒரு பக்காவாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஊருக்கு போனோன்னா பார்க்கலாம். ஹை ஹேஸ்ன்ற மாடல் இது.
ஸோ இந்த கண்ணாடி இருக்கிற இடத்துலலாம் த்ரூ பிடிச்சிருந்து. ஸோ அந்த ஒர்க்கு தான் வந்திருக்கு. கம்ப்ளீட் பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கலர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து ரெட்டு தான் பண்ணுறாங்க, ஒரிஜினல் ரெட்டு. ஸோ அந்த இது பார்த்து அதுவும் நல்லா இருந்தது, அதனால் அதை வீடியோ கவர் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிங்கர் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிகிட்ருக்காரு, பாடியில் இருக்கிற டேமேஜ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த வேன் பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்தாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஒர்க் ஷாப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்க கிட்டே போய் சர்வீஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a குட் டே.